திருப்பூரில் மருமகனை மாமியாரே தனது கள்ளக்காதலன் மூலம் தீர்த்து கட்டி இருக்கிறார். கொலையில் மனைவிக்கும் தொடர்பு இருந்ததன் மர்மம் என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் வேலாயுதம் பாளையத்தைச் சேர்ந்தவர் வடிவேல். இவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திவ்யா என்பவரை திருமணம் செய்து ஒன்றாக வசித்து வந்துள்ளார். 8 மாதங்களுக்கு முன்பு வடிவேல் திடீரென மாயமாகி உள்ளார். அவரை குடும்பத்தினர் பல இடங்களிலும் தேடியும் கிடைக்காததால் அவிநாசி பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். ஆனால் போலீசார் விசாரணையில் எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால் வழக்கு நிலுவையில் இருந்து வந்தது. சனிக்கிழமை காலையில் கோவில்பாளையம் பகுதியில் உள்ள கிணற்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் கிணற்றில் அடையாளம் தெரியாத சடலத்தை மீட்டனர். விசாரணையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன வடிவேலு என்பதை போலீசார் அடையாளம் கண்டனர். பின்னர் அழுகிய நிலையில் இருந்த வடிவேலுவின் உடலை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் வடிவேலுவின் மனைவி திவ்யா மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பொதுமக்கள் மட்டுமன்றி போலீசாரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மது பழக்கத்திற்கு அடிமையான வடிவேலு குடித்துவிட்டு அடிக்கடி மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் சமரசம் செய்து வைத்த போதும் வடிவேல் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் தனது மகள் விதவையானாலும் பரவாயில்லை என்று மருமகனை தீர்த்து கேட்ட மாமியார் மரியா திட்டம் தீட்டி உள்ளார். மருமகனை போட்டு தள்ள தனது கள்ளக்காதலன் பாலாஜி என்பவரை மரியா தேடிச் சென்றுள்ளார். அவரின் பேச்சில் மயங்கிய கள்ளக்காதலன் பாலாஜியை கொலை செய்யும் சதித்திட்டத்திற்கு தலையாட்டி உள்ளார். சம்பவத்தன்று கோவில்பாளையத்தில் மனைவியின் வீட்டில் இருந்த வடிவேலுவை பாலாஜி மற்றும் அவரது கூட்டாளிகள் அடித்து கொலை செய்துள்ளனர். பின்னர் அருகே ரோட்டோரத்தில் உள்ள கிணற்றில் தூக்கி வீசிச் சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வடிவேல் கொலை செய்யப்பட்டது அவரது மனைவி திவ்யாவிற்கு தெரிந்திருந்தும் அவரும் நாடகமாடியது அம்பலமாகி உள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வடிவேலுவின் மாமியார் மரியா, அவரின் கள்ளக்காதலன் பாலாஜி, மனைவி திவ்யா, மாமனார் தேவராஜ் உட்பட 6 பேரை கைது செய்தனர். மது போதையில் அடிக்கடி தகராறு செய்த மருமகனை மாமியாரே கள்ளக்காதலனை வைத்து கொலை செய்த சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.